ஆஸ் அ ஃபைனான்ஷியல் அட்வைசராக உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, லேர்னிங் இஸ் பவர். இங்கே யாருமே வந்து நான் உனக்கு முறையாக சொல்லி கொடுக்குறேன், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாத, மார்க்கெட்டில் அழிஞ்சிருவேன், அளவாக ஆசைப்படு, உனக்கு போதுமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறேன், பேசிக் நாலேஜை கொடுக்குறேன், உனக்கு பக்குவத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடில் ஷோர் ஷார்ட் கால் 100%, 0 ஆர் 0 கால், இது எடுத்தீங்கன்னா ஒரே நாளில் ஒபாமா ஆயிடலாம், ஒரே நாளில் பணக்கார ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாரும் நம்புவாங்க. சாமி ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரே நாளில் 1 லட்சம் சம்பாதிக்கணும் பாருங்க. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா அதே 1 லட்சம் இருக்கும். 1 லட்சம் வச்சுட்டு 1 லட்சம் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்க முடியும்? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி இருக்குங்களே, ரிலையன்ஸாக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்க கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டே வந்து பிலோ 20% தான் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட ரிசல்ட்டு. அப்போ அந்த கம்பெனியில் ட்ரேட் பண்ணுற நம்ம ஒரு நாளில் நம்ம வந்து 100% எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சாத்தியமா இல்லை. ஆனால் நம்ம மனசு அதை எதிர்பார்க்குது. ஏன்? அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு. அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அதை எப்படி முறையாக பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் இங்கே கரெக்டு. ஸோ அதை தான் வந்து பி ஸ்கொயரில் என்ஷோர் பண்ணுறது வழக்கமாக வந்து இருந்துகிட்ருக்கு.